அவர் செஞ்ச நடவடிக்கை அக்செப்ட் பண்ண முடியாதா இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவர் ஏன் தள்ளப்பட்டாரா, ஒருவேளை அது ட்ரிகரிங் ஃபேக்டராக இருந்திருக்கலாமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. பட்டு இமீடியட்டு பாயிண்ட் அதான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்கள் ரோத்தக்கு ரேஞ்ச் ஐஜியாகவும் இருந்திருக்கீங்க. ஆமாம், இப்போ அவரும் அதில் தான் இருந்திருக்காரு. ஃபேமிலி எனக்கு தெரியாது, பட்டு அவரை தெரியும், நல்லா தெரியும். அங்கே இருக்கும்போது தான் இவர் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை அந்த அம்மாவுக்கு அவங்களுடைய ஒய்ஃபுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் ஏதோ மெட்ரோவில் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. கொத்தாரி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். போன வாரம் ஹரியானா மாநிலத்தில் ஐஜி பூரன்குமார்னு ஒருத்தர் துப்பாக்கியால் சுட்டுட்டு இறந்து போயிட்டார். இப்போ இந்தியாவே பரபரப்பாக்கியிருக்க இந்த விஷயத்தை பற்றி என்ன நடந்துச்சு, எப்படி அதை டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட நம்ம இப்போ பேச போகிறோம். அவர் நேம் திரு காமராஜா. ஏடிஜிபியாக ஹரியானா மாநிலத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர். 2015 வருஷம் 30 வருஷம் அந்த மாநிலத்தில் போலீஸ் சர்வீஸில் இருந்தவர். நிறைய பஞ்சாப் தீவிரவாதிகளை ஒழிச்சதில் இவரோட பங்கு அதிகம். அதற்காக சிஎம்முக்கும் இவருக்கும் புல்லட் ப்ரூஃப் காரே அந்த மாநிலத்தில் கொடுத்துருந்தாங்க. அதுபோல் நிறைய வழக்குகளை, குற்ற வழக்குகளை எல்லாம் துப்பறிஞ்சது, மக்களுக்கு நிறைய சேவை பண்ணவர். அவர் தமிழ்நாடு அவரோட பூர்வீகம். 1987 பேட்ச்சு, ஹரியானா ஸ்டேட்டு. அவர்கிட்ட இந்த பூரன்குமார் விஷயத்தை பற்றி பேசலான்னு நினைக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நாங்கள் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சார். இப்போ இந்த ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி இறந்து போயிருக்காரு. அந்த சம்பவம் பற்றி கேள்விப்பட்டீங்களா? அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பழக்கம் உண்டா சார், துறையில் வேலை பார்த்தப்ப? ஜூனியர் ஆஃபீஸர் தான், நல்லவர் தான், ரொம்ப நல்ல ஆஃபீஸர் தான். பட்டு ஒரு எந்த ஆர்கனைசேஷனில் இருந்தாலுமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். கருத்து இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பில் கருத்துக்கள் பரிமாற்றங்கள் இருக்கத்தான் வேணும். உங்கள் கருத்துவே நான் எப்பயுமே ஏற்றுக்கிறேன்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி என்னுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறணுன்னு அவசியம் கிடையாது. 2 பேருக்கும் பொதுவான கருத்துக்களை எல்லோரும் ஏற்றுக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான எதை செஞ்சாலுமே, யார் செஞ்சாலுமே குற்றம்தான். அது ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் போகணுமே தவிர, சட்டத்தை வளைச்சோ எதிர்த்தோ போகிறவங்களுக்கு அங்கே சட்டத்தில் இடமில்லை. பூரன்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் முதல்ல இருந்தே நிறையா பேர் கூட, ஆஃபீஸர்கள் கூட கொஞ்சம் ஒரு நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் இதுகள்லாம் இருந்திருக்கு. அப்படி இருந்திருந்தாலும் அவர் இது சூசைடு பண்ணிக்கிட்டு இறந்துட்டாருங்கிறத இந்த சீனியாரிட்டியில் அது அக்செப்டபிள் கிடையாது. அவர் போலீஸ் ஆஃபீஸரே இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறதுங்கிறது யாருமே ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா போலீஸில் எவ்வளவு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, எவ்வளவு பியர் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, எவ்வளவு மற்றவங்க யாராவது ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் கூட, இதெல்லாம் கடந்து தான் நம்ம அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கமே தவிர, ஜஸ்டிஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நம்மளே அதை ஒரு கவர்டிஸ் ஆக்டை மாதிரி நம்மளே சூசைட் பண்ணிட்டு சாகிறத அட்லீஸ்ட் ஐ டோன்ட் அக்செப்ட் இட். அது ஜென்ரலாக யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. அவர் செஞ்ச நடவடிக்கை அக்செப்ட் பண்ண முடியாதா இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவர் ஏன் தள்ளப்பட்டாரா, அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன சூழ்நிலைங்கிறது அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். அவர் நிறைய பேரை போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் மற்றவங்களையும் காரணமாக காட்டினாலும் கூட, அது சப்ஜெக்ட் டு என்கொயரி, இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும், இந்த ஆக்ட் ஆஃப் அட்லீஸ்ட் இந்த சூசைடுங்கிறத இட் இஸ் அன் அன்அக்செப்டபிள் ஆக்ட், பர்டிகுலர்லி வென் ஆஃபீஸர் ஆஃப் சச் சீனியாரிட்டி இதை கமிட் பண்ணுறதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் என்ன கடைசியாக என்ன நடந்துச்சா சார்? அவர் சூசைடு, அவர் மேலே இப்போ அவர் எஸ்பியாக இருந்தவர், ஐஜி ரோத்தக்காக இருக்கும்போது அவர் கீழே இருந்த எஸ்பி இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன பின்னாடி அவருடைய பிஎஸ்ஓ, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அந்த ஏடிஜிபி பேரை சொல்லி அந்த சாராய கடையில், அந்த டேக்காவில் அந்த கடையில் ஒரு 1.5 lakh rupees மந்த்லி கொடுக்கணும்னு சொன்னது மாதிரியும், அது ஒரு கம்ப்ளைண்ட் வீடியோ ரெக்கார்டிங் கிடைச்சதுனால எஸ்பி அது ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை அந்த பிஎஸ்ஓ அரெஸ்ட் பண்ணுறாரு. அந்த அரெஸ்ட் பண்ணும்போது அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த இதனால்
ஒருவேளை அது ட்ரிகரிங் ஃபேக்டராக இருந்திருக்கலாமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆ பட் அது வந்து இட் இஸ் மியர்லி அன் அலிகேஷன். பட் அலிகேஷன் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணால் தான் அது வந்து கோர்ட் ஆஃப் லா முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு 1008 டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு, நம்மளை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை காரணமாக வச்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கிறது வந்து இது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல. பட்டு இமீடியட்டு பாயிண்ட் அதாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. தன்னை இல்லாத ஒரு பொய்யான வழக்கை நம்ம மேலே ஜோடிச்சிட்டாங்க. உண்மைக்கு புறம்பாக இருக்கிறத நம்மளை வேணும்னே விண்டிக்டிவாக பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிட்டாங்கன்னு இவர் நினச்சி அது மாதிரி பண்ணியிருக்கிறாரான்னு ஒரு சந்தேகம் வருது. ஃபர்தராக என்கொயரி போயிட்டுருக்கு சார். என்கொயரியாக அந்த பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஜிபி வாஸ் ஆஸ்ட் டு கோ ஆன் லீவ். புது டிஜிபியை போட்டிருக்கிறாங்க. அந்த பப்ளிக்கும் பெருசாக அஜிடேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, ஃபேர் என்கொயரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஈவன் 8 நாள் ஆன பின்னாடி கூட இன்னும் போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்படியா? இன்னும் பண்ணலை. அவர் பர்டிகுலர் டிமாண்ட் பண்ணுறாங்க, டிஜிபி சுட் பி அரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் பண்ணுறாங்க. யூ கேனாட் சிம்பிளி அரெஸ்ட் எனி பர்சன் ஜஸ்ட் லைக் தட். அது மாதிரி பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. ப்ரூஃப் இருந்துச்சுன்னா யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபேர் என்கொயரி, நல்ல என்கொயரி பண்ணி உண்மை என்னன்னு கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறது நல்லாயிருக்கும். அதை பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அவங்க ஏதோ லெட்டர் எழுதி வச்சுருந்தாருன்னு சொல்கிறாங்க. 8 பக்கத்துக்கு ஒரு பெரிய சூசைட் நோட் எழுதியிருக்கிறாரு. அதில் நிறைய பேரை, சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேரை அது காரணமாக காட்டியிருக்கிறாரு. அது வந்து அது மேட்டர் ஆஃப் என்கொயரி. அதை நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. அது என்கொயரி லெட்டரில் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியாது. அதை என்கொயரி பண்ணி யார் உண்மையிலேயே அவங்க காரணமாக இருந்தால் நிச்சயமாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். காரணமில்லை இன்னோசென்ட்டாக இருந்தாங்கன்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் எனிவே இது ஒரு சீரியஸான ஒரு இன்சிடெண்ட்டாக நான் பார்க்குறேன், ஒரு அக்கரன்ஸாக பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டஃப்பாக 1008 பேர் 1000 பேருக்கு எல்லா பேருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஆள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை எடுக்கிறதுங்கிறது வந்து நல்ல முன்னுதாரணமாக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் ரோத்தக்கு ரேஞ்ச் ஐஜியாகவும் இருந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ அவரும் அதில் தான் இருந்திருக்காரு. அது என்ன பொலிட்டிக்கல் எதுவும் ஒரு மாதிரி இல்லை, பொலிட்டிக்கலாங்கிறது வந்து முன்னாள் நான் இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் அந்த புபேந்தர் சிங் ஹுடாங்கிறவர் அந்த ஊர் தான். அவர் அங்கே தான் இருப்பார். பொலிட்டிக்கல் ப்ரெஷருங்கிறது அதெல்லாம் ஒன்றும் பொலிட்டிக்கல் ப்ரெஷருங்கிறது யாருமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து நீங்களாக ஏற்றுக்கிட்டு ப்ரெஷரை தான் மேலே ஏற்றுக்கிறணும்னா நீங்களே ஏற்றுக்கலாம். இப்போ முடியாதுன்னு சொன்னால் முடியாதுன்னு இருக்கலாம். அது இண்டிவிஜுவல் ஆஃபீஸர்னுடைய டெசிஷன். அதனால் ஒரு சிஸ்டத்தில் வந்து ஒரு நல்லதை சொல்லலாம், கெட்டதை சொல்லலாம், சட்டத்துக்கு புறம்பானதாக கூட சொல்லலாம். செய்கிறதும் செய்யாததும் உங்களுடைய டெசிஷன். சார் நம்ம ஒரு ஆஃபீஸராக இருக்கிறவர் நியாயம் ஏதோ அதை செய்யணுமே தவிர பொலிட்டிக்கல் டெசிஷன்னு காரணமாக காமிச்சு பொலிட்டிக்கல் ப்ரெஷருங்கிறது காரணமாக காமிக்கிறது வந்து அக்செப்டபிள் கிடையாது. அவங்க மிஸ்ஸஸோட அவங்களும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அவங்க ஃபேமிலி உங்களுக்கு தெரியுமா சார்? ஃபேமிலி எனக்கு தெரியாது, பட்டு அவரை தெரியும், நல்லா தெரியும். அவரை தெரியும். அவரோட உங்களுக்கு கீழே வேலை பார்த்துருக்காரு. எனக்கு கீழே வேலை பார்க்கல, பட்டு எனக்கு பழக்கம் உண்டு, நல்ல பழக்கம் உண்டு. நல்லா இது அவர் ஏதாவது உதாரணம் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார் அவரை பற்றி? மறக்க முடியாத நினைவுகள்? நினைவுகள் இல்லை, நல்லா பேசுவார். ஏதாவது காமன் பாயிண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறோமே தவிர ப்ரொஃபஷனலாக நாங்கள் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. இல்லை. இப்போ அவங்க மிஸ்ஸஸ் கூட இது பண்ணுறாங்க போல சார். இது உண்மையாக அவங்க ஜப்பானில் இருக்கு. அந்த ஜப்பானில் சிஎம் கூட டெலிகேஷனில் போயிருந்தாங்க. அங்கே இருக்கும்போது தான் இவர் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை அந்த அம்மாவுக்கு, அவங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் ஏதோ மெட்ரோவில் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. ஒரு 15 டைம்ஸ் கால் பண்ணியிருக்காரு, எடுக்கலை அப்படின்னு, எடுக்க முடியலை, சிக்னல் இல்லாதனால எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முழு விவரங்கள் வந்து என்கொயரி வந்தால் தான் தெரியும். இது ஹரியானா பொறுத்தவரை இது ஃபஸ்ட் இன்சிடெண்ட்டாக சார்? இது ஹையர் ஆஃபீஸியல் லெவலில் நடந்தது? சீனியர் ஆஃபீஸர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் கேஸு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு எனக்கு நாலேஜ் இல்லை. பட்டு இது ஒரு சீனியர் ஆஃபீஸர் லெவலில் சர்விங் ஆஃபீஸர் இது மாதிரி கமிட் பண்ணுறது இது எனக்கு முதல் தடவை தெரியுது. சார், இந்த பூரன்குமார் அவரோட கடிதத்தில் அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர், அதனால் வந்து உயர் சாதியை சேர்ந்த அதிகாரிகள் வந்து அவருக்கு ரொம்ப மறைமுக டார்ச்சர் கொடுத்து அவரை ரொம்ப இது பண்ணாங்க அப்படின்னு அவர் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு சார். நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்?
அவருக்கு பர்சனலாக ஏதாவது நடந்திருக்கிறதுனால சொல்லியிருக்கலாம். பட் அவர் இது ஃபேக்ட்டு நமக்கு தெரியாமல் ஆமாம். சொல்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது இல்லைங்களா? அவர் எந்த அளவுக்கு டிஸ்கிரிமினேட் பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து லெட்டரில் ஒரு வேலை எழுதியிருக்கலாம். அதான் அது என்னங்கிறது அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை. இல்லை சார். சார் எங்களோட ஸ்டுடியோவுக்கு வந்து இந்த பூரன்குமார் பற்றி இவ்வளோ நேரம் எங்களுக்கு தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.